வணக்கம் சோதர நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதிகளில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வர்றாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல சிந்தனை ஆற்றல் உண்டாகும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. சிலருக்கு உங்களுடைய எண்ண ஆசைகள், தேவைகள் போன்ற விஷயங்கள் பூர்த்தியாகலாம். எதிர்பாராத விஷயங்கள், காரியங்கள், சில திடீர் சந்திப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கலாம். காரிய ரீதியான விஷயங்கள் அலைச்சல், டென்ஷன் அதிகமாக இருக்கும். சிரமப்பட்டு தான் ஒரு விஷயங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால காரியங்களில் டென்ஷன் இல்லாமல் செயல்பட்டுங்க. இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் ஒரு பக்கம் சிரமம் இருந்தாலும் கூட திறம்பட செயல்பட முடியும். நிறைய நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து செயல்பட முற்படுவீங்க. இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. குறிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயங்களை கொடுத்துட்டு இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ள சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக் கொள்ளாதீங்க. சுப விசேஷங்கள், காரியங்களும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். உங்களுடைய இல்லங்களிலும் சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்களை கொடுக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. சிலருக்கு தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான அமைப்புகள் உண்டு. சோரால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் முயற்சியின் அடிப்படையில் காரிய சிறப்புகளையும் பார்த்து வருவீங்க. அதனால் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.